கொரோனா காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் 8 கோடி மக்களுக்கும் பயந்து எல்லாரும் வீட்டில் போய் உட்காந்துருந்தாங்க. ஆனால் பயம் அறியாமல் உயிரை பற்றி கவலைப்படாமல் இந்த தொழிலாளர்கள் தான் அனைத்து அரசு மருத்துவமனை நீங்கள் இப்போ இறந்து போன பணத்தை புதைக்கிறது, எடுக்கிறது, வைக்கிறது, இப்படி எல்லா வேலையும் செஞ்சது யார் என்றால் கடநிலையிலே இவர்கள் தான் செஞ்சாங்க. நீங்கள் மோடி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேறு மாவட்ட ஆட்சியர் அதிகாரி யாராக இருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் நல்ல முறையில் வேலை செஞ்சுருக்காங்க. நீங்கள் வாங்க, உங்கள் காலை கழுவுறோம், உங்களுக்கு பூ போடுறோம், உங்களுக்கு மரியாதை செய்கிறோம், அதெல்லாம் செய்கிற நீங்கள் ஏன் பணி நிரந்தரம் பண்ண மாட்டீங்க? நீங்கள் தான் சமூக நீதி ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறீங்க, சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறீங்க, ஜனநாயக ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறீங்க. 450 நாள் மேலே வேலை செய்தால் பணி நிரந்தரம் செய்யணும்ல, ஏன் செய்ய மாட்டீங்க? அன்பார்ந்த தோழர்களே, தமிழக மக்களே, இங்கே நம்ம இருக்கிற இடம் சென்னை மாநகராட்சி அலுவலகம். இந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 6வது நாளாக இன்று போராட்டம் தொடருது. இது 6வது நாளாக சாதாரணமாக இல்லைங்க. இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் இந்த ரோட்டுக்கு அருகாமையில் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் பெண்கள், பெரும்பான்மையாக பெண்கள், அவங்களுடைய கோரிக்கை பணி நிரந்தரம் அப்படின்னு சொல்லி. ஏன் இன்றைக்கி இதற்கான போராட்டம் அப்படின்னா, சென்னை மாநகராட்சி நிர்வாகம் பல விஷயங்களை தனியாருக்கு தாரையாக இருக்குது. ஆனால் இந்த நகரை தூய்மைப்படுத்தக்கூடிய, அழகுபடுத்தக்கூடிய சிங்கார சென்னைன்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார், 2.0 அப்படின்னு சொல்லி. இப்படின்னு சிங்கார சென்னையாக மாற்றக்கூடியதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளருடைய இரவு பகல் பாராத உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு இன்றைக்கி என்னவாக இருக்குன்னா, தேவையில்லைன்னு குப்பையை போல தூக்கி எறியப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி பணி நிரந்தரம் பண்ணணும் என்பதுதான் இந்த தொழிலாளருடைய கோரிக்கை. ஆனால் ஏன் இப்போ பணி நிரந்தரம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நாங்கள் இதை தனியாருக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி என்றான்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், ராக்கின்னு நிறுவனம், இப்படின்னு பல தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்களுக்கு சென்னை மாநகராட்சியை குத்தகை விடுறாங்க. 2300 கோடி மேலே இதை அறிவிச்சிட்டாங்க. அப்போ இதற்கு பணி நிரந்தரம் என்பது பண்ண முடியாது. தனியார் நிர்வாகம் யாரெல்லாம் பணியமர்த்த முடியுமோ அவர்களை பணியமர்த்திக்கலாம். குறிப்பாக இங்கே வேலை செய்தவங்க எல்லாமே 25 வயசுக்கு மேலே இந்த வேலையில் தொடர்ந்தவங்க. இன்றைக்கி எல்லாம் 20 வருடம், 15 வருடம், 10 வருடம், இப்படின்னு பல வருடங்கள் எந்தவித இஎஸ்ஐ இல்லை, பிஎஃப் இல்லை, பாதுகாப்பு இல்லை, அடிப்பட்ட இன்சூரன்ஸ் கிடையாது. இப்படி ஏதுமற்ற ஒரு அனாதை போல இந்த மக்கள் மழை பாராது, வெயில் பாராது, பனி பாராது, கொரோனா பாராமல், புயல், மழை, ஆனால் அனைத்திலும் சாப்பாடு தண்ணி பார்க்காம ஒரு எந்தவித நமக்கெல்லாம் ஒரு சாதாரணமாக நம்மளுடைய சிறுநீரகமும் மலத்தை பார்த்தா அருவருப்பாக இருக்கும். ஆனால் எவன் விட்டுதோ எதை பற்றியுமே கவலை கொள்ளாமல், அருவருப்பு பார்க்காமல் இத்தனை காலகட்டங்களில் அவங்க பணியாற்றியிருக்காங்க. உயிரை பணம் வைத்து மனுஷன் செத்தாலும் சரி, மாடு செத்தாலும் சரி, பன்னி செத்தாலும் சரி, அதை அப்புறப்படுத்துவது யாருன்னா இந்த தொழிலாளர்கள் தான். எங்கே போய் எவனா செத்து புதைச்சிட்டா அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தோண்டி எடுத்து அந்த நாத்தத்தோடு எடுக்கிறது யாருன்னா இவர்கள் தான். ஜிஹெச்சி முதற்கொண்டு எங்கே சாக்கடையாக இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அதை எல்லா வேலைகளையும் அந்த கடனிலை வேலை செய்வது யார் என்றால் இந்த தூய்மை பணியாளர்கள். அமைச்சர் வருவதாக இருக்கட்டும், அதிகாரி வருவதாக இருக்கட்டும், சிஎம் வருவதாக இருக்கட்டும், பிஎம் வருவதாக இருக்கட்டும், யார் வந்தாலும் ரோட்டை சுத்தம் பண்ணி பிளீச்சிங் பவுடர் போட்டு இதெல்லாம் பராமரித்தாதான் அவங்க இந்த வேலை செஞ்சுருக்காங்கன்னு அங்கீகாரம். அப்போ இப்படி நேரங்காலம் பார்க்காமல் உழைத்த இந்த மக்களுக்கு, இந்த தூய்மை பணியாளருக்கு அவங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா பணி நிரந்தரம். அவர்களை அடிமையாக இன்றைக்கு நடத்துவது தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அந்த அவலத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். அன்றைக்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் தூய்மை பணியாளரை பணி நிரந்தரம் பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னாங்க. இன்றைக்கி 5 வருடம் ஆட்சியே முடிய போகுது. இன்று வரைக்கும் பணி நிரந்தரம் பண்ணலை. நீ பணி நிரந்தரம் பண்ணலாலும் பரவாயில்ல, ஆனால் நீ தனியாருக்கு விட்டு மொத்தமாக வெளியேற்ற போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி 20 வருடம் மேலே செஞ்சவங்களுடைய வயது என்ன அப்படின்னா 50 வயது, 55 வயசுன்னு வந்துடுச்சு. இப்போ எவனா தனியார் நிறுவனம் எவனா இவர்கள் எடுத்துப்பானா?
அவங்கள வயசு பார்க்க மாட்டானா, உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் 6 மாதம் வச்சுட்டு வேலையை விட்டு நீக்கிட மாட்டானா? அவங்க குடும்பம் எப்படி இங்கே வாழ முடியும்? பிள்ளைகளை எப்படி படிக்க முடியும்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும்? வாடகை என்ன கொடுக்க முடியும்? மின்சாரம் எப்படி கட்ட முடியும்? எப்படி வெளியூர் போக முடியும், வர முடியும்? அவங்களுடைய அன்றாட வாழ்நிலை என்னவா இருக்குன்னா இன்னைக்கு சூறையாடப்பட்டிருக்கு. எப்படி புயல் வந்தால் பாதிப்பு, வெள்ளம் வந்தால் பாதிப்புனா இன்னைக்கு அதை போல ஒரு பெரிய பாதிப்பு தான் இந்த தொழிலாளருக்கு நடந்திருக்கு. என்ன, நீ வேலை செஞ்சால் தனியாரில் செய், இல்லைன்னா வேலையை விட்டு போனே அவங்க வாழ்வாதாரத்தை பறிக்கிறாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கொரோனா காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் 8 கோடி மக்களுக்கும் பயந்து எல்லாரும் வீட்டில் போய் உட்காந்துருந்தாங்க. ஆனால் பயம் அறியாமல், உயிரை பற்றி கவலைப்படாமல் இந்த தொழிலாளர்கள் தான் அனைத்து அரசு மருத்துவமனை நீங்கள் இப்போ இறந்து போன பணத்தை புதைக்கிறது, எடுக்கிறது, வைக்கிறது, இப்படி எல்லா வேலையும் செஞ்சது யார் என்றால் கடநிலையிலே இவர்கள் தான் செஞ்சாங்க. அப்போ தமிழ்நாட்டையே காப்பாற்றிய இவர்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் இந்த போராட்டத்துக்கு துணை நிற்கணும். அப்படி துணை நின்றால்தான் இவங்களோட கோரிக்கை நடக்கும். ஏன்னா நீங்கள் வெள்ளம் வந்தாலும் சரி, 2 மாவட்டம் பாதித்தா அங்கே இருக்கிற தூய்மை பணியாளர் மட்டும் போதான்னு பல மாவட்டங்கள்லேருந்து எடுத்து அந்த வேலைகளை செய்கிறாங்க. அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பு இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கும் பொறுப்பு இருக்குது. எதற்கு என்றால் இந்த தூய்மை பணியாளர் பாதுகாக்கணும், அவங்களோட கோரிக்கை நிறைவேறணும். அப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றியது யார் என்றால் கொரோனா காலம், புயல் காலங்களில் இந்த தூய்மை பணியாளர் தான் காப்பாற்றிருக்காங்க, அவங்க தான் பராமரிச்சிருக்காங்க, அவங்க தான் இந்த மக்களை நோய் இல்லாமல் தக்க வச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்காக தமிழ்நாடு குரல் கொடுக்க வேண்டாமா? தமிழக மாணவர் குரல் கொடுக்க வேண்டாமா? தமிழக இளைஞர்கள் பேச வேண்டாமா? தமிழக தொழிலாளர்கள் பேச வேண்டாமா? இவங்களோட கோரிக்கையை இன்னைக்கு சமூக தளத்தில் வைரலாக்க வேண்டாமா? எந்தெந்த சினிமா நடிகரை எதாவது பண்ணுறான்னு வைரல் பண்ணுறாங்க. இவங்களோட கோரிக்கை பணி நிரந்தரம் தானே. அந்த பணி நிரந்தரத்தை ஏன் தமிழக அரசு செய்ய மாட்டுது? நீங்கள் மோடி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேறு மாவட்ட ஆட்சியர் அதிகாரி யாராக இருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் நல்ல முறையில் வேலை செஞ்சுருக்காங்க, நீங்கள் வாங்க, உங்கள் காலை கழுவுறோம், உங்களுக்கு பூ போடுறோம், உங்களுக்கு மரியாதை செய்கிறோம், அதெல்லாம் செய்கிற நீங்கள் ஏன் பணி நிரந்தரம் பண்ண மாட்டீங்க? பணி நிரந்தரம் என்ன தேச துரோகமா? அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பு தானே. அதை ஏன் திமுக அரசு செய்ய மாட்டுது? ஸ்டாலின் ஏன் வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டாரு? அப்போ இதை செய்தால் தானே அவங்களோட வாழ்க்கை முன்னேறும். முன்னேறலாம் கூட பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்தை தக்க வைக்க முடியல, அவங்க பிள்ளைகளை பாதுகாக்க முடியல. அப்போ பணி நிரந்தரம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது. அதனை ஒரு கடநிலையாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உயிரை பண வைத்து அருவருப்பான வேலைகளெல்லாம் தவிர்த்து அவர்கள் வேலை செய்கிறாங்க. அவங்களோட கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக நிறைவேற்றணும். ஏன்னா இன்றைக்கி ஒன்றிய மோடி அரசு கூட தூய்மை இந்தியான்னு திட்டம் சொல்கிறாங்க. அதில் தூய்மை பணியாளர்லாம் கைகாலெலாம் கழுவி விடுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஒன்றியத்தில் இருக்கிற இந்தியாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களும் சரி, தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர் இருந்தாலும் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படணும். நீங்கள் தான் சமூக நீதி ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறீங்க, சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறீங்க, ஜனநாயக ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறீங்க. 450 நாள் மேலே வேலை செய்தால் பணி நிரந்தரம் செய்யணும்ல, ஏன் செய்ய மாட்டீங்க? அப்போ இதை செய்வதற்கு போராடணுமா? இதற்கு எல்லாரும் வந்து குரல் கொடுக்கணுமா? உங்கள் காதுக்கு இது கேட்காதா? உங்கள் கண்ணுக்கு இது தெரியாதா? தமிழ்நாடு அரசு ஏன் இதில் கள்ள மௌனம் காக்குறீங்க? ஒரு கடநிலை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க குறைஞ்சபட்சம் அவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை பணி நிரந்தரம் செய்யணும். எதையோ தனியார் மயமாக்குறீங்க, அதே போல் இந்த வேலையும் தனியார் மயமாக்கக்கூடாது. அவர்கள் எப்படி ஒரு கொரோனா காலத்திலேயோ புயல் காலத்திலேயோ கடவுளாக நீங்கள் பார்த்தீர்களோ அதே போல் அவங்களுக்கான அடிப்படை வேலை பணி நிரந்தரம், அதை செய்யணும். அது தமிழக அரசு 6 நாள் இன்னைக்கு போராட்டம் தொடருது, இது மீண்டும் தொடரக்கூடாது. அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு போலீஸை விட்டு தடியடி நடத்தக்கூடாது, அதன் பிறகு கைது பண்ணுறது, இப்படியான தவறான நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபடக்கூடாது. அவருடைய கோரிக்கையை, அவருடைய குரலை, அவருடைய கண்ணீரை, அவருடைய வறுமையை போக்கக்கூடிய வகையில் ஒரே ஒரு கோரிக்கை பணி நிரந்தரம், அதை செய்தாக வேண்டும். ஏன்னா வேலை செய்கிறவர்கள் எல்லாம் பெண்கள் 90% இருக்காங்க. அவர்கள் எல்லாம் யாராக இருக்கிறார்கள் என்றால் கணவர் இல்லாத கைம்பெண்ணாக இருக்கிறார்கள். கைம்பெண்ணுக்கான அரசு சமூக நீதி அரசு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே இருக்கிற விதவைகளை அவர்களை பணி நிரந்தரம் பண்ணணும்ல, பல பேருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படல, அதை தமிழக அரசு செய்யணும் என்பதை இந்த தருணத்தில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பிலே கோரிக்கை வைக்கிறோம். நன்றி.